ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இலையை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் கருத்தறுப்பது உறுதி. இது 100% கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னன்சிக்கு தள்ளி போகிறவங்க, கருப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டுருங்க டேப்லெட்டில் எடுத்துகிட்டு இருக்கன்றவங்க யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் நீக்கினா தான் கரு விரைவில் தங்கும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட உங்களுடைய குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஒரு குழந்தை தள்ளி போதுனாவே நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனவொடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருப்பாங்க. நம்மளையும் அந்த ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட ப்ரெக்னென்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதன் மூலியமாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. ஒருவேளை ஆகிட்டோம் அப்படின்றப்ப சக்ஸஸ் நல்லது தான் இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு அது மாதிரி மிராக்கில் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. யாராவது ஒருத்தர் எதனா அனுபவம் மூலமாக சொல்கிறப்படுற விஷயங்கள் தான் இன்னொருத்தவங்களுக்கு அது பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். அப்படிப்பட்ட இது ஒரு பயனுள்ள பதிவு தான். ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போன ஒரு சகோதரி சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஆனால் இது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? அது என்ன இலை அப்படின்றத சொல்கிறேங்க. இலந்த பழம் இருக்கும் இல்லைங்களா? இலந்த பழம். அந்த இலந்த பழத்தோட இலை ரொம்ப 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 நல்லது. அந்த இலந்த பழத்தோட இலையை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப ப்ரெக்னன்சி எப்படி சிம்பிளாக ட்ரை பண்ணுறதுன்றத சொல்லித்தர போகிறாங்க. இலந்தன்றது பொதுவாக 2 விதங்கள் நமக்கு தெரியும். ஒன்று சிறிய அளவில் இலந்தகாய் இருக்கும் இல்லைங்களா? உருண்டையாக ஒரு நன்கு உள்ள புளிப்பாக இருக்கும், உப்பு மிளகாய் போட்டு சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நீள்வட்ட வடிவில் இருக்கும். உங்களுக்கு இந்த எந்த இலந்தையாக இருந்தாலும் இதில் இனிப்பாக ஒரு ஸ்வீட்டாக இருக்குல்ல, அந்த இலந்த மரத்தோட இலையை தான் நீங்கள் பறிச்சுக்கணும். புளிப்பாக இருக்கிற இலந்த மரத்தோட இலையை பறிச்சுக்கூடாது, ஸ்வீட்டாக இருக்கிற இலந்த மரத்தோட இலையை பறிச்சுக்கணும். கொழுந்து இலந்திய இலைகளை பறித்து வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டானு நினைக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு பீரியடான அந்த டைமில் தான் பயன்படுத்தணும். இலந்த இலைகளை முந்தல் நாள் நைட்டே கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, முருகப்பெருமானோ யார் முன்னாடியோ ஒரு சும்மா பித்தளை சொம்பு மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அதில் இந்த இலந்த இலையை போட்டு வச்சிடணும். நல்லா ஒரு 10-20 இலையை போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அந்த முதல் நாள் உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றப்ப நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இன்னும் 2 நாள் ஆகிடும், நம்மளுக்கு இன்னும் 1 நாள் ஆகிடும், பீரியட் ஆகிடும், நம்ம கிளியராக தெரியும். அந்த பீரியட் ஆக போகிற சமயத்தில் பண்ணணும், சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே பீரியட் ஆகிட்டீங்கன்றப்போ செகண்ட் டே வந்து கூட பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக பீரியட் ஆகிற டைம் தான் பண்ணணும், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மாதவி நாட்களில் முதல் 2 நாட்கள் இந்த இலையில் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்க முடியாது, பயங்கரமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சொல்லிட்டு இருக்கேன். எளிதாக நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அந்த மரம் இருக்குது அப்படின்றப்ப அப்பயே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து பண்ணுங்கள். இல்லைன்றப்ப அந்த நிறைய காய்கறி பழங்கள் கடையில் சொன்னீங்கன்னா அந்த இறையை கேட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த விலையை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியில் போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு பீரியடான மறுநாள் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு நல்லா ஒரு 6 மிளகு 4 பல்லு பூண்டு உரித்து குறைப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதை அரைச்சி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றப்போ காலையில் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லைங்களா? நீங்கள் சாப்பாடு வெடிப்பீங்க இல்லையா? அதை சாதம் வடித்த ஒரு தண்ணி இருக்கும் இல்லைங்களா? அந்த சாதம் வடித்த தண்ணியை எடுத்துக்கோங்க. சாதம் வடித்த தண்ணி கூட இந்த அரைச்ச உருண்டையை சேர்த்து கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கடகடன்னு குடிச்சிருங்க. நிச்சயமாக காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாதாரண உணவை எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் பீரியட் ஆகிற முதல் 2 நாளில் பண்ணிங்கன்னா மற்ற நாளெலாம் பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. பீரியட் ஆனால மட்டும்தான் பண்ணணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்கன்றப்போ கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுது. நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இலந்த இலையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பழங்களும் அவ்வளோ நல்லது. அடிக்கடி இலந்த பழத்தை சாப்பிட்டு வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலில் உஷ்ணம் குறையும், குளிர்ச்சி அடைவீங்க. தெய்வத்தோட அருளோட நிச்சயமாக நீங்கள் வந்து சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். கேட்கும்போது நீங்கள் அதை எப்படி கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியல. இந்த பதிவை பார்க்குற யாராவது ஃபாலோ பண்ணிங்க. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? மிளகு பூண்டு இலந்த இலை, சரிங்களா? இது எதுவுமே பயங்கரமாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படாது. நிச்சயமாக
அந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணி 1.5 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அவங்க 1 மாத டைம் வரப்போ தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 2-3 டைம் அவங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த இலை போய் எங்கே வாங்குவேன், எங்கே பறிப்பேன், எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு லேசியாக விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு 2-3 வருஷம் தள்ளி போய் உடனே வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையான உடனே அந்த இலை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அது பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அவங்க இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க 3 இயர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 3.5 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் முழு முயற்சியோடு பண்ணுங்கள். நம்ம முழு முயற்சியோடு பண்ணுற எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வீண் ஆகவே ஆகாது. நம்மளுக்கு முடியும், நடக்கும்னு செய்கிற எந்த ஒரு விஷயம் நடக்கும். அதனால் நீங்கள் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு நடக்கும், நடக்காமல் போகவே போகாது. ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கடவுள் நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் கொடுப்பாரு. கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால் கடவுளை வருத்தப்படாதீங்க, அவரை நிந்திக்காதீங்க. நீங்கள் மட்டுமே ஒரு கரத்தை பிடிச்சிக்கோங்க. எல்லாமே ஒரு நாள் தான் மாற்றி விட்டுருவார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், எந்த ஒரு குழந்தையோ நல்லபடியாக எந்த ஒரு குறைமையிலும் நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.